ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஓய்வு நாளை தேவநீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் என் தேவநீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவநீர் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை என் தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தேவ ஆவியானவர் எங்களை அசைவாடுவீராக. தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்கே நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ நடுவிலே ஆண்டவரே வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம் நடுவிலே வாசம் பண்ணுவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் உடைய ஆளுகை இறங்கி வரட்டும். தகுதிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே கொண்டு வந்து நடத்தி இருக்கிறார். அதற்காக உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் முதலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகழிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவோம்
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மலையாகிய நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 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 மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். மலை மாறி நம்பி இருந்தவர்கள் நம்மளை விட்டு என்ன செய்யலாம்? விலகி போகலாம். இவங்க என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் இவங்க மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லி நம்பினவர்கள் நம்மளை விட்டு என்ன செய்யலாம்? விலகி போகலாம். ஆனால் தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்வில் அது என்ன செய்யாது? மாறாதது. ஹல்லேலூயா. அது மாறாதது. அது நம்மளை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், நமக்காக ஜீவன் தந்தவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் போதுமானவர். இவங்க இருந்தால் எனக்கு போதும், என் கணவர் இருந்தால் போதும், என் தாய் இருந்தால் போதும், என் பிள்ளைகள் இருந்தால் போதும், என் உறவுகள் இருந்தால் போதும்னு நினைப்போம். ஆனால் அந்த உறவுகள் நமக்கு சில வேளைகளில் கசப்பை கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்? அவர் போதுமானவர். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையானவர். ஹல்லேலூயா. நம்மை வழுவாமல் காக்கிற அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாட வேதம் சொல்லுகிறது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயால சொல்லப்பட்ட அந்த பாடலுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நம்மை மறவாமல் நினைக்கிற தெய்வம். அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு என்ன செய்தாரு? நிறைவேற்றி கொடுத்தார். தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன், அவருக்கு பொய் சொல்லாமல் நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனால் இன்னும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்கி நிற்கலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் அந்த காலத்திற்கு அந்த சமயம் வரும்போது சரியாய் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படியாய் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக வேளையில் சோர்ந்து போனாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் தேற்றி இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கல அதன்படி நடத்துவேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து மீண்டுமாய் ஞாபகப்படுத்தி சோர்ந்து போன வேலையிலலாம் அந்த வாக்குத்தத்தம் என்னை உற்சாகப்படுத்தி நடத்தி இருக்கிறது. அநேக வேளைகளில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மளை உயிர்ப்பித்து அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன் அதை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்? அதை முடிக்கிற வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையில் அவர் நம்ம கைவிட்டு என்ன செய்ய மாட்டார்? நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம தான் அநேக வேலைகளில் என்ன செய்கிறோம்? தேவனுடைய கரத்தை நம்ம தான் விட்டுட்டு போயிடுறோம். ஏன்னா இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலையே, நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் தேவனை துதிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்ன செய்கிறோம்? விட்டுட்டு ஆண்டவர்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம்? விலகி போகிறதுனால அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது சில வேளைகளில் நிறைவேறாமல் போகுது நம்ம நிமித்தம். ஆனால் ஆண்டவர் ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. அவர் சொன்னது தான். நம்ம சரியில்லாத பட்சத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யாது? நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. நம்ம சரியாக இருக்கும்போது தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு என்னை மறவாமல் நினைப்பவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பவரேன்னு சொல்லி பாடி விசுவாசத்தோடு பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. நம்முடைய பாதங்கள் கல் மீது இடராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவன். தேவதூதர்களை கொண்டு நமக்காக நம்முடைய பாதங்கள் இடராதபடிக்கு பாதுகாக்கிற தேவன். நம்முடைய பாதங்களே இடறி விழக்கூடாதுன்னா நம்ம விழுந்து போகிறது தேவன். ஹல்லேலூயா. அக்கினி சூளையில நம்மளுடைய ஐயோ என்னால் தாங்க முடியல இந்த பிரச்சனை, அக்கினியில் போட்ட மாதிரி இருக்குது, நெருப்பில் போட்ட மாதிரி இருக்குது, சுற்றி முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் அக்கினியில் போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ளே போயிட்டு வெளியே அவங்க வரும்போது அவங்க மேலே அக்கினியின் மனம் கூட என்ன செய்யலையாம், வீசவே இல்லையாம். போட்டது 3 பேர், வெளியில் போட்டது 3 பேர், உள்ளே இருந்தது 4 பேர், வெளியில் வந்தது 3 பேர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நம்மளை நெருப்பில் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் விடுவிக்கிற நம்முடைய தேவன் நம்மளோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கும்படியாய் நம்மளுடைய எப்பக்கம் சத்துரு நம்மளை அழிக்கணும்னு முயற்சி செய்தாலும் நமக்காக தேவன் நடு நின்று நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ரு முயற்சி செய்து அப்படிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை காப்பாற்றி அந்த இடத்துல அவர்களுடைய தலையை தேவன் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை, அந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுது. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரை, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரை. என் தடையிலும் பெரியவரே. 1000 தடை பள்ளி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பிய தேவனில் பெரியவரே, என் தடையிலும் பெரிய
காப்பவர் ஏல்மோஷா உருவாக்கினீரே. உருகுலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல்மோஷா என்னை காப்பவர் ஏல்மோஷா உருவாக்கினீரே. உருகுலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருகுலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருகுலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ஏல்மோஷா என்னை காப்பவரே, ஏல்மோஷா உருவாக்கினீரே. உருகுலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல்மோஷா என்னை காப்பவரே, ஏல்மோஷா உருவாக்கினீரே. உருகுலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அல்லேலூயா. உருக்குலைந்த நம்மளை இஸ்ரவேலாய் மாற்றுகிறது. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை ஹல்லேலூயா மாற்றுகிறவராய், உருமாற்றுகிறவராய், உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழும்பி நின்று தேவன் இந்த வேளையில் ஆராதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நமக்கு முன் செல்லணும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ. மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்க்கையே மெய்யாக
உங்க சமூகத்தில் குறைவில்லாம், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.